வாழைப்பூ பொரியல்லேருந்து வாழைப்பூ வடையும் கோலா உருண்டையும் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டுக்கடலைய ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டு அதை பொடி செய்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்த வாழைப்பூ பொரியலை எடுத்து அதில் மிளகாய் இருந்தால் எடுத்துருங்க. வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலையும் அதில் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பத்தலைன்னா மீதம் உள்ள பொட்டுக்கடலையும் போட்டு ஃபுல்லாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைஸ் மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். நான் கோலா உருண்டை மாதிரியும் வடை மாதிரியும் செய்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி விருப்பமோ அதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கட்லெட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச எண்ணெயில் நம்ம அந்த உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். என் பசங்க பொரியல் செய்தால் சாப்பிட மாட்டாங்க. இதுமாரி கோலா உருண்டை வடை அதுமாரி செய்து கொடுத்தா வாழைப்பூலாம் சீக்கிரமாக இறங்கிடும். வெறும் பொரியல் செய்து கொடுத்து பாருங்களேன், அதை தொடக்கூட மாட்டாங்க. இதுமாரி வாழைப்பூ வடையும் கோலா உருண்டையும் செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. சாஸ் வச்சு நல்லா உடனே காலி பண்ணிவிடுவாங்க. இதுமாரி செய்து கொடுங்க பசங்களுக்கு. வாழைப்பூ வடை சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.